வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 3.1ல சம் நம்பர் 1 பார்க்கலாம். 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, மூணுமே பண்ணிடுவோம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் z ஈக்குவல் டு 5 அந்த மாதிரி ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சொல்யூஷன் எழுது. ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணும். 3 வேரியபிளில் எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணும். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 2x இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? 2x ஈக்குவல் ஆகிடும். சப்ட்ராக்ட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். அது மாதிரி இதையும் 2ஆல் மல்டிப்ளை மறுபடி 2x ஆகிடும். ஸோ எல்லாமே 2x ஆகிடும். எந்த காம்பினேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். கரெக்டாக? ஸோ நம்ம நேம் கொடுப்போம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது 2, இது 3. சரி, இப்போ 1 into 2 பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன? 1 into 2. 1 into 2 என்ன ஆகும்? இது என்ன பாருங்க, 2x plus 2y plus 2z equal to 10. மல்டிப்ளை பண்ண ஒரு புது நேம் கொடுக்குறேன். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4. சரி, அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதலாம். என்னது? 2x minus y plus z equal to 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரி, ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் x எலிமினேட் ஆகும். சப்ட்ராக்ஷன் பண்ணிடலாம். என்னது ஆக்சுவலாக இங்கே 4 minus 2. சரி, சைன் மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகும், மைனஸ். இப்போ 2x minus 2x 0 ஆகிடும். அடுத்து என்ன? 2y plus y என்ன? 3y. 2y plus y 3y. இங்கே என்ன? 2z minus z என்ன? plus z equal to 90. 10 minus 9 எவ்வளவு? 1. கரெக்டா? அடுத்து என்ன வர போகிறேங்க? 2y plus y 3y ஆயிடுச்சு. இப்போ y zல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் என்னன்னு வச்சுக்குவோம்? இதோட ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்குமா? 5. சரி, அதே மாதிரி அடுத்த காம்பினேஷன் எடுக்கலாம். அடுத்த காம்பினேஷன் என்ன? இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 3 எழுதிட்டு இதை 2 கீழே எழுதிக்கலாம். 3 எப்படி பண்ணலாம்? 3 into 2. கரெக்டா? தேர்ட் ஈக்குவேஷன் into 2 பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது? 2x ஆகிடுமா கோஎஃபிஷியன்ட்? அங்கே என்ன இருக்கு? 2x minus 4y plus 6z equal to 32. கரெக்டா? ஈக்குவேஷன் நம்பர் கொடுக்குமா இருக்கு? ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு கொடுப்போம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணனால. அடுத்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். அப்பதான் 2x கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னாவது ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷனை மேனிபுலேட் பண்ணிருக்கோம். இப்போ ரெண்டையும் மூணையும் யூஸ் பண்றேன். சரியா? அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x minus y plus z equal to 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அகைன் சப்ட்ராக்ட் பண்ணானே இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது மைனஸ். அடுத்த ஸ்டெப் பாருங்க. 2x minus 2x கேன்சல். இங்க என்ன? minus 4y plus y என்ன? minus 3y. 6z minus z என்ன? plus 5z equal to 32 minus 9 எவ்வளவு? 23. சரியா? 32 minus 9 23. இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு இல்லையா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் y zல. இப்போ நம்ம ஏதாவது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல என்ன கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணதுக்கு நம்ம நேம் கொடுத்து வச்சிருவோம். இது என்னது? 6க்கு அடுத்து 7 நேம் கொடுப்போம். இப்போ எய்தர் இங்கே y ஏற்கனவே ஈக்குவலாக இருப்பாரு. இங்கே 3y plus z இருக்கு, இங்கே minus 3y இருக்கு. அப்போ அதை எழுதிடுவோமா கீழே? ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எழுதுவோமா? 3y plus z equal to 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. ரீரைட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ண போகிறேன். என்னது? 7 plus 5 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன பாருங்க, கேன்சல் ஆகிடும். இங்கே 5z plus z என்ன? 6z equal to 24. அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல z equal to என்ன? 24 by 6 is equal to 4. z கிடைச்சாச்சு. சரி, ஒன்ஸ் z கிடைச்சா அடுத்து என்ன பண்ணலாம்? மறுபடியும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்றில் போட்டால் y கிடைச்சிடும். கரெக்ட் தானே? அப்போ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்குமா? z கிடைச்சிருக்கு, இதில் எடுத்துக்கலாம். இது எடுத்தா என்ன? ஏதாவது என்னது? z equal to 4 in ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நம்ம இதில் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ 3 into y 3y plus z என்ன? 4 is equal to 1. 3y plus 4 equal to 1. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த 4 அந்த பக்கம் போனா என்ன பாருங்க? 3y equal to 1 minus 4 equal to minus 3. y equal to minus 3 by 3, that is minus 1. சரியா? y ஓட வேல்யூ minus 1. z கிடைச்சாச்சு. y z கிடைச்சாச்சுன்னா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன்ல மூணு வேரியபிள் எடுத்து சால்வ் பண்ணா அடுத்து தேர்ட் ஒன் கிடைச்சிரும். சரி, இப்போ என்ன கிடைச்சிருக்கு? நம்ம x z equal to 4 கிடைச்சிருக்கு. y equal to minus 1 எதில் போடுவோம்? இன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1ல போட்டா என்ன? x minus 1 plus 4 is equal to 5. அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க? minus 1 plus 4 3 ஆயிடுமா? x plus 3 equal to 5.
அப்போ x equal to 5 minus 3 is 2, x is equal to 2. So இப்போ final answer எழுதிருமா என்ன x equal to 2, y equal to minus 1, z equal to 4. இப்போ ஆன்சர் செக் பண்ணணும் இல்லையா? லாஸ்ட்டாக இதில் சப்ஸ்டிட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிச்சோம். ஸோ மற்ற ரெண்டையும் செக் பண்ணாலே போதும். மற்ற ரெண்டு என்னது? இங்கே x equal to 2 போட்டால் என்ன 4, இங்கே 1 போட்டால் ப்ளஸ் 1 ஆகிடும். 4 + 1 5, 5 + 4 9 முடிஞ்சதா? அடுத்து இங்கே என்ன பண்ணலாம்? எக்ஸுக்கு என்ன 2, ஒய்க்கு என்ன -1. ஸோ 2 + 2 4, z 4 4 + 12 என்னது 16. சரி ரைட். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அப்போ எல்லா ஈக்குவேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ ஆன்சர் இதான் கரெக்ட். x equal to y equal to -1 and z equal to 4. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்கு மூவ் பண்ணலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. வேரியபிள் கொஞ்சம் ஃப்ராக்ஷன் வேரியபிள் வந்து டினாமினேட்ல இருந்தாலும் சம் ஈஸி தான். நல்லா மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா இங்கே பாருங்க எக்ஸ் ஒய் ஒய் இசட்டு இசட் எக்ஸ்ன்னு இருக்கா. இப்போ நமக்கு என்ன ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணி ஆகும். இங்கே ஏற்கனவே இசட் எக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இதில் இருக்கிற இந்த ஒய்யை எலிமினேட் பண்ணிட்டா நான் எனக்கு இசட் எக்ஸில் ஈக்குவேஷன் டேர்ம்ஸ் கிடச்சிரும்ல. அப்போ கொஞ்சம் ட்ரிக்கியாக திங்க் பண்ணால் செம்ம ஈஸியாக முடிச்சிடும். இல்லைன்னா குழப்பம் நிறைய குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு எக்ஸ் செட்டில் ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ இதுலேருந்து நான் எக்ஸ் செட்டில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் என்ன செய்யணும்? ஒய்யை எலிமினேட் பண்ணணும். சொல்லப்போனால் ஒரு பேர் ஆஃப் ஈக்குவேஷன் ஒர்க் குறைஞ்சிருச்சு. இதுக்கு கிடைக்கக்கூடிய பேர் இதில் உள்ள பேரில் மட்டும் ஒய்யை எலிமினேட் பண்ணால் ரெக்கார்டு பேர் கிடச்சிரும். வேலை ஈஸி சொல்லப்போனால். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நம்பர் ஃபஸ்ட்டு கொடுப்போம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது 2, இது 3. எனக்கு என்ன ஒன்று ஒய் எலிமினேட் ஆகும். ஒய் எலிமினேட் ஆகணும்னா இங்கே -2/y இருக்குது, இங்கே 1/y இருக்குது. அதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண நீங்கள் இது 2/y ஆகிடுமா? ஜஸ்ட் ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகிடும். எனக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடச்சிடும். அதான் என்னோட பிளான். சரியா? ஸோ என்ன பண்ண போகிறேன்? நான் ஒன்றாவது ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்க போகிறேன். ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன? 1/x - 2/y is equal to -4. 4 அந்த பக்கம் கொண்டு போய் எழுதிக்கங்க. ஏன்னா 14 இருக்கு அந்த பக்கம். ஒரே பக்கமாக மெயின்டைன் பண்ணிடும். அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது ஈக்குவேஷன் 2 × 2 பண்ணுங்க. என்ன ஆகுது? 2/y ஆகிடுமா? 2/y - 2/z equal to இந்த 1 மல்டிப்ளை பண்ணால் 2 ஆகும். கரெக்டாக எல்லாமே 2ஆல் 2 ஆகிடும். அந்த பக்கமும் -2. நம்ம கேர்ஃபுல்லாக எழுதுங்க. 1 - 1 எழுதிடாதீங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு வேணால் ஈக்குவேஷன் நேம் கொடுங்க. இது 4ன்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் டிஸ்டிங்விஷாக தெரியும். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிடுமா? ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ். அப்போ என்ன? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 1 + 4. 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணும்போது இது 1/x அப்படியே வந்துடும். இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் மைனஸ். இங்கே என்ன? -2/z is equal to இங்கே என்ன இருக்குது? -4 - 2 எவ்வளவு? -6. சரி, இங்கே என்ன இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 2/z இருக்குது. வேலை இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை பற்றி எடுத்துருதுமா இங்கே? அதாவது 3/x இங்கே இருக்குது ப்ளஸ் 2/s 2/z மாற்றி எழுதிக்கங்க. ஏன்னா இசட்டு கீழே இசட் வரணுங்க. இதை மாற்றி எழுதிக்க. ப்ளஸ் தானே எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? 14. இப்போ என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணால் இசட் 2/z அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ 1/x 1/y பற்றி கவலைப்படாதீங்க. அப்படியே சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணால் பாருங்க. டினாமினேட்டர் எக்ஸ் தான் இருக்குது. நியூமரேட்டர் இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுக்க வேண்டியதில்லை. அப்படி நியூமரேட்டர் ஆட் பண்ண வேண்டியதான். 1 + 3 எவ்வளோ? 4. 4/x. இங்கே -2/s + 2/s கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குது? -16 + 4 எவ்வளவு? 8. சரியா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் பாருங்க. இந்த எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு விடுமா? 4/xல 4/8 equal to x நடுமா? எக்ஸை கிராஸ் பண்ணுங்க. எக்ஸை 8 இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும் பாருங்க. 4/8 எவ்வளோ? 1/2. 1 4s are 4, 2 4s are 8. என் ஆன்சர் என்ன? 1/2. எக்ஸ் கிடைச்சாச்சா? சரி, 1 6 கிடைச்சாச்சுன்னா அடுத்து நமக்கு ஈஸி தான் பாருங்க. இங்கே எல்லாமே என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் ஒய் இசட் இசட் எக்ஸ் அப்படி காம்பினேஷனில் தான் இருக்கு. ஸோ அதை மேனிப்புலேட் பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். ஒன்ஸ் 1/x கிடைச்சாச்சுன்னா நம்ம இதை சூஸ் பண்ணலாம். ஒன்றாவது ஈக்குவேஷன். ஒன்றாவது ஈக்குவேஷன் சூஸ் பண்ணால் உடனே ஒய் கிடைச்சிடும். கரெக்டாக? x = 1/2. இல்லைன்னா என்ன பண்ணலாம்? x = 1/2 1/x = 2 தான். நம்ம பார்த்தாலே தெரியும். கரெக்ட் தானே? நமக்கு x தான் வேணும். x கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்துக்கலாம். x = 1/2. x = 1/2 in 1. அப்போ y கிடைச்சிடும். சரியா? x = 1/2 போட்டிங்கன்னா என்ன பாருங்க. இது 1/1/2
minus 2 by y plus 4 equal to 0. சரி அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆக போகுது பாருங்க இந்த ரெசிப்ரோகேட் பண்ணா 2 ஆயிடுமா 2 minus 2 by y plus 4 is equal to 0. அடுத்த ஸ்டெப் என்ன 2 plus 4 6 ஆயிடுமா minus 2 by y plus 6 equal to 0. அடுத்த ஸ்டெப் என்ன minus 2 by y equal to minus 6 plus 6 அந்த போனா minus 6 ஆயிடும் இப்போ இத கிராஸ் பண்ணிடுவோம் y இங்க கொண்டு போய் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுமா ஏனா minus 2 by minus 6 is equal to y கேன்சல் பண்ணா 1 by 3 so y equal to 1 by 3 கிடைச்சாச்சு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு x 1 by 2 கிடைச்சிருக்கு y 1 by 3 கிடைச்சாச்சு அடுத்து இன்னொரு ஈக்குவேஷன் சூஸ் பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷன்ல வச்சு தான் நம்ம y கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுமா அந்த ஈக்குவேஷன்ல என்ன y தெரியும் z தான் நமக்கு வேணும் அதை யூஸ் பண்ணுவோம் இப்போ இதுல யூஸ் பண்ணா 1 by y கரெக்ட்டா 1 by 1 by 3 சரியா என்ன பண்ண போறேன் substituting in 2 செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போறேன் 1 by y minus 1 by z plus 1 equal to 0 இது ரெசிப்ரோக்கல் ஆயிடுமா 3 ஆயிடுமா அப்ப என்ன ஆகும் 3 plus 1 equal to இந்த 1 by z அந்த பக்கம் கொண்டு போடுங்க plus 1 by z ஆயிடும் minus 1 by z க்கு plus 1 by z ஆயிடும் இப்போ என்ன 4 வருமா 4 equal இப்போ 4 equal to 1 by z ஆகும் அப்ப z ஐயும் 4 இன்டர்சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும் பாருங்க நமக்கு z equal to 1 by 4 னு வந்துருமா z equal to 1 by 4 அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க x is equal to 1 by 2 y equal to 1 by 3 z equal to 1 by 4 ஆன்சர் கிடைச்சாச்சு இப்போ சம் முடிச்சிட்டோம் நம்ம கிராஸ் செக் பண்ணலாம் வேற நம்ம பண்ண ஆன்சர் கரெக்ட்டா இல்லையா அப்படி நம்ம கிராஸ் செக் பண்ணி பாப்போம் இப்போ நம்ம இந்த y இந்த x வச்சு என்ன பண்ணோம் y கண்டுபிடிச்சோம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அடுத்து என்ன பண்ணோம் இந்த y வச்சு என்ன பண்ணோம் z கண்டுபிடிச்சோம் செகண்ட் ஈக்குவேஷன்ல அப்ப யூஸ் பண்ணாத ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் தான் அது சாட்டிஸ்ஃபை பண்ற ஆன்சர் தான் இது ஆன்சர் கரெக்ட் நம்ம சொல்ல முடியும் சரியா அப்ப இதுல செக் பண்ணி பாத்துருமா 2 by z க்கு போல 1 by 4 தானே பட் 2 by 1 by 4 மைனஸ் அடுத்து என்ன பிளஸ் 3 by x க்கு பதிலா என்ன 1 by 2 3 by 1 by 2 is equal to 14 3 by 1 by 2 equal to 14 இங்க என்ன வரும் பாருங்க 2 into 4 8 வரும் 3 into 2 6 வரும் 14 equal to 14 வந்தாச்சா அப்ப ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் அப்ப நமக்கு ஆன்சர் கரெக்ட் அப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரி செகண்ட் சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம் தேர்ட் சப்டிவிஷனுக்கு போலாம் பாருங்க தேர்ட் சப்டிவிஷன் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க நமக்கு ஈக்குவல் போட்டு எழுதியிருக்காங்க மொத்தத்துல 4 டைப்பா இருக்கு சரியா நம்ம இதையும் என்ன பண்ணலாம் ரொம்ப ட்ரிக்கியா பிளான் பண்ணா செம்ம ஈஸியா முடிச்சலாம் இல்லைன்னா ரொம்ப லென்த்தியா போக வாய்ப்பு இருக்கு இந்த சம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ண போறோம் சரியா ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட்ல எப்பவும் போல x y z வச்சு பண்ண போறோம் இன்னொரு மெத்தட்ல என்ன பண்ண போறோம் எல்லாமே ஈக்குவல் தானே ஈக்குவல் டு k ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவேன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி பண்ணா ரொம்ப ஃப்ரீயா பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ணுவோம் சரியா ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் என்ன எப்பவும் போல manipulating the terms manipulating terms ல நம்ம என்ன சொல்றோம் ஃபர்ஸ்ட் மூணு வேரியபிள் இருந்தா முதல்ல ரெண்டு வேரியபிளா மாத்துறதுக்காக வர்க் பண்றோம் இல்லையா ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்றோம் இங்க பாருங்க அவங்களே எலிமினேட் பண்ணி கொடுத்திருக்காங்க பாருங்க இங்க நான் இந்த ரெண்டை எடுத்தா பாருங்க y z வருமா ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ரெண்டை எடுத்தா y z தானே அப்ப ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண வேண்டிய வேலை ஈஸி ஆக்சுவலி கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் தான் அப்புறம் கிடைக்கிற ஆன்சர் வச்சு x ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம் சோ கஷ்டமா கொடுக்கல நமக்கு ஈஸியா தான் கொடுத்துருக்காங்க இந்த சம் பாருங்க நான் என்ன பண்ண போறேன் பாருங்க நமக்கு என்ன பண்ணிக்கலாம் இதெல்லாம் இது பண்ணிக்கலாம் a இத b ன்னு வெச்சுக்குவோம் பார்ட்ட இத c பார்ட்னு வெச்சுக்குவோம் இத d பார்ட்னு வெச்சுக்குவோம் சும்மா ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் இந்த b = c எடுத்துக்க போறேன் சரியா ஏன்னா இங்க y z அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் பாருங்க இந்த ரெண்டை எடுத்துக்குவேன் இதுவும் y z அப்ப அந்த ரெண்டையும் சிம்பிளை பண்ணி கிடைக்கிற சால்வ் பண்ணா எனக்கு ஏதாவது கிடைச்சிரும் y ஓ z ஓ ஏதோ கண்டுபிடிச்சலாம் ரைட் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நான் b = c எடுத்துக்க போறேன் என்னது 3y by 2 plus 10 equal to 2z plus 5 வந்தாச்சா b = c ல இப்போ நான் என்ன பண்ணலாம் y z terms manipulate பண்ணா என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் பாருங்க இது 3y plus 20 கரெக்ட்டா இது 2 ஆல் வேணா எழுதிரும் ஒரு ஸ்டெப் that is 2 into 3y by 2 plus 2 into 10 equal to 2 into 2z plus 2 into 5 அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பாருங்க இது 2 கேன்சல் ஆனா என்ன ஆகும் 3y plus 20 equal to 4z plus 10
சரி இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க இந்த z டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வரலாமா அதாவது 3y minus 4z equal to 10 minus 20 ஆயிடுமா இந்த 20 இந்த பக்கம் விடும் 4z இந்த பக்கம் வந்துடும் அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும் பாருங்க என்ன 3y minus 4z equal to minus 10 இது ஈக்குவேஷன் நம்பர் கொடுக்குமா இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வேணா கொடுத்துக்குவோம் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ப நான் yz டேர்ம்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து இந்த yz டேர்ம்ஸ் நம்ம எடுத்துக்குவோமா எடுத்து அதுல ஒரு ஈக்குவேஷன் இதே மாதிரி கொண்டு வருமா அதாவது நான் என்ன பண்றேன் c equal to d எடுத்துக்க போறேன் அதாவது 2z plus 5 is equal to 110 நமக்கு வேரியபிள் ஒரு சைடு வேணும் அதனால அது அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துரும் y plus z மைனஸ் ஆஃப் இருக்கு அப்படியே பிளஸ் னு உள்ள கொண்டு வந்துரும் அடுத்த ஸ்டெப் என்ன பாருங்க 2z plus y plus z plus 5 5 அந்த பக்கம் கொண்டு விடுமா என்ன வர போகுது is equal to 110 minus 5 சரியா இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும் பாருங்க 2z plus z என்ன 3z plus 5 equal to 1 y equal to 105 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 சரியா ஈக்குவேஷன் நம்பர் 1 கிடைச்சாச்சு ஈக்குவேஷன் நம்பர் 2 கிடைச்சாச்சு இங்க பாருங்க இது in terms of yz தான் இருக்கு இங்க yz தான் இருக்கு இப்போ நம்ம எலிமினேட் பண்ணக்கு ஏதாவது ஒரு எலிமினேட் பண்ணா என்ன பண்ணலாம் இங்க y இங்க 1 இருக்கு பாத்தீங்களா இது யூஸ் பண்ணுவோம் இந்த ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா y 1 ஆயிடுமா அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணி நம்பர் கொடுத்துருமா அதாவது into 3 இத நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன் into 3 பண்ணா பாருங்க இது 3y ஃபர்ஸ்ட் எழுதிக்குமா இது 9z ஆயிடுமா இது 3y plus 9z 3 into y 3y 3 into 3z 9z இங்க என்ன 3 into 105 என்ன வரும் 315 இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2 னு கொடுத்துவோம் இது ஈக்குவேஷன் நம்பர் 2 சரியா அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்து இங்க எழுதிக்கலாமா அதாவது 3y minus 4z equal to minus 10 இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சரி இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா இது கேன்சல் ஆயிடும் நம்ம சிம்பிளை பண்ணலாம் சப்ட்ராக்ட் பண்ணிடுமா சப்ட்ராக்ட் பண்ணா இங்க மைனஸ் இது பிளஸ் இங்க பிளஸ் சப்ட்ராக்ஷன் பண்றோம் அப்ப என்ன ஆகும் 9 plus 4 13 z ஆயிடும் பாருங்க ஈக்குவல் டு இங்க என்ன 325 பிளஸ் ஆயிடும் கரெக்ட்டா இப்போ z ஈக்குவல் டு என்ன பாருங்க 325 by 13 2 13s are 26 65 5 13s are 65 எனக்கு z கிடைச்சாச்சு சோ once z கிடைச்சிட்டா அடுத்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க z equal to 25 கிடைச்சாச்சு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா ஈஸியா வேல்யூ சின்ன வேல்யூவா இருக்குல சப்ஸ்டிட்யூட்டிங் இன் 2 இதுல வேணா போடுவோம் ஒன்னு நம்பர் கொடுத்திருந்தல இதுல போடுவோம் இல்லையா இப்போ என்ன 3y minus 4 into z க்கு பதிலா என்ன 25 இல்லனா இது கூட பண்ணலாம் இதல நேம் போடலாம் அவ்வளவுதான் இது கொஞ்சம் வேல்யூ பெருசா வருது எதுக்கு நமக்கு தேவையில்லாம கரெக்ட்டா இதோட ஈக்குவேஷன் 2 னு வெச்சேங்க மல்டிப்ளை பண்ண 3 னு வெச்சேங்க அப்போ சப்ஸ்டிட்யூட்டிங் இன் 2 னு போட்டுக்கலாம் in substituting in 2 இல்லையா ஏதா z equal 25 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இங்க என்ன வரும் பாருங்க that is 3 into 25 plus y equal to 105 கரெக்ட்டா சோ z க்கு பதிலா நான் 25 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பாருங்க 75 plus y equal to 105 next step y equal to 105 minus 75 105 minus 75 என்ன 30 so y equal to 30 சரி z equal 25 கிடைச்சாச்சு y equal 30 கிடைச்சாச்சு அடுத்து நம்ம x கண்டுபிடிக்கணும் x க்கு ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம் பாருங்க நான் இந்த ரெண்டை எடுத்துக்கிறேன் நீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் z எனக்கு தெரியும் x சால்வ் பண்ண முடிஞ்சிரும் அடுத்து என்ன பண்ண போறேன் எதை ஈக்குவேட் பண்ண போறேன் a equal to c a equal to c ஈக்குவேட் பண்ணனே x plus 20 equal to என்ன 2z plus 5 ஈஸியா இருக்கும் z நமக்கு தெரியும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவோம் அப்ப என்ன ஆக போகுது x plus 20 equal to z என்ன 25 அப்ப 2 into 25 2 into 25 plus 5 அப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க x plus 20 equal to 50 plus 5 என்ன 55 எழுதிடலாமா 55 அப்போ x equal to 55 minus 20 that is 35 final answer என்ன x equal to 35 சரி சம் முடிச்சிட்டோமா இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க x equal to 35 y equal to 30 and z equal to 25 சரி இப்போ நம்ம ஆன்சர் கரெக்ட்டா நம்ம செக் பண்ணிக்குவோம் அடுத்து இதே சம இன்னொரு மெத்தட்ல நம்ம பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கிராஸ் செக் பண்ணிக்குவோமா என்ன பண்ணலாம் இங்க பாருங்க x க்கு பதிலா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க 35 plus 20 என்ன 55 அப்ப எல்லாத்துலயும் எனக்கு 55 வருதான்னு நான் செக் பண்ணனும் 55 equal to இங்க y க்கு பதிலா என்னது that is 30 3 into 30 எவ்வளவு 90 90 by 2 45 45 plus 10 55 அடுத்து z என்னது 25 2 into 25 50 50 plus 5 55
அடுத்து y plus z, y 30, 30 plus 25, 55. 110 minus 55, 55. அப்போ நம்ம ஆன்சர் கரெக்ட். சரியா? அப்போ இந்த மெத்தட் ஈஸி தான், ரொம்ப சிம்பிளி. நான் இனிஷியலாகவே சொன்ன மாதிரி YZ அப்சர்வ் பண்ணிக்கணும். இது YZ, இது YZ. அப்போ 2 அன்னோன்ல ஈக்குவேஷன் வரும், அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே எலிமினேஷன் மெத்தடில் நீங்கள் ரொம்ப ட்ரெயின்டாக இருப்பீங்க, 9th பண்ணியிருப்பீங்க, இப்போ 10th பண்ணுறோம். அப்போ ஈஸி தான் சம். அடுத்து YZ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எதையாவது எடுத்துக்கலாம். இந்த Z தெரியும்னால இந்த X plus Z எடுத்து முடிச்சிடலாம். இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. இதில் கூட ரொம்ப யோசிக்க வேண்டிய ட்ரிக்கியா. அடுத்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக சம் போய்கிட்டே இருக்கும் பாருங்க. அடுத்த மெத்தட் பண்ணும்போது பாருங்க, நம்ம எதையுமே யோசிக்க வேண்டாம், சம்ம நம்ம சால்வ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது, ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, லெட் திஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு அசியூம் பண்ண போறேன். கேன்னு ஒரு வேரியபிள், ஏன்னா எல்லாம் ஈக்குவல் தானே. இப்போ நம்ம ஆன்சர் 55 வந்துடும், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் தான், அதை நம்ம அசியூம் பண்ணிட்டா சம் ஈஸி ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிப்பேன். இப்போ என்ன இருக்கு, இது வேணா ஈன்னு வச்சுங்க, தட் இஸ் ஈன்னு வச்சுங்க, சும்மா எழுதுறேன் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. நான் என்ன பண்ண போறேன், ஏ ஈக்குவல் டு ஈன்னு போட்டேன்னு வைங்களேன், என்ன ஆகும், x plus 20 equal to k. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன, x equal to k minus 20. x equal to k minus 20 கிடைச்சாச்சா? அடுத்து பாருங்க, இருக்கட்டும், இது ஈக்குவேஷன் இருக்கட்டும், இது வேணா ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுங்க. அடுத்து இதை ஈக்குவேட் பண்ணுங்க, அதாவது b equal to e எடுத்துங்க, அதாவது 3y by 2 plus 10 equal to k ன்னு எடுத்துக்குவோம். அடுத்த ஸ்டெப் என்ன வருங்க, 3y by 2 is equal to k minus 10. Plus 10 அந்த கூட minus 10 ஆயிடும். இப்போ 2 cross என்ன, 3y equal to 2 into k minus 10. சரியா? 2 into k minus 10. 2 வேணா cross பண்ணி எழுதிக்கலாம். அப்போ y equal to என்ன பாருங்க, 2k minus 20. 2k minus 20 by 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அப்படியே எல்லாமே x கண்டுபிடிச்சாச்சு, y கண்டுபிடிச்சாச்சு. பாருங்க, வேலை ஈஸியாக முடிய போகுது பாருங்க. அடுத்து இங்கே பாருங்க, அடுத்து c equal to e ன்னு வச்சுங்க, இந்த c ஈக்குவேட் பண்ணுங்க, என்ன ஆகும், 2z plus 5 equal to k. அப்ப என்ன, 2z equal to k minus 5. அடுத்த ஸ்டெப் பாருங்க, z equal to k minus 5 by 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. சொல்ல போனா x y z கரெக்டா in terms of k கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் அடுத்ததை எடுத்து ஈஸியா சம் முடிஞ்சிரும் பாருங்க. எப்படி பண்ண போறோம் பாருங்க. இப்போ d equal to e எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், இங்க வந்து இங்க ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, x y z, இங்க பாருங்க 2 கொடுத்துருக்காங்க. இதை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்னா, இந்த y z அதில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். பண்ணும்போது பாருங்க ஈக்குவேஷன் ஃபுல்லா k ஆயிடும். ஒன்ஸ் k முடிச்சிட்டா எல்லா ஆன்சர் வந்துடும் டக்குன்னு. ஓகேவா? இதுல தான் நம்ம k கண்டுபிடிக்க போறோம். d என்னது, 110 மைனஸ் ஆஃப் என்னது y plus z equal to k. இப்போ இங்க என்ன வரும் பாருங்க, 110 மைனஸ் y என்ன இந்த இருக்கு y, that is 2k minus 20 by 3 plus z என்ன பாருங்க, z இந்த இருக்கா, எங்க இருக்கு, இந்த இருக்கு, k minus 5 by 2. 110 minus y plus z is equal to k. கிடைச்சாச்சா? இப்போ நம்ம என்ன LCM எடுத்து சிம்பிளை பண்ணி k கண்டுபிடிக்க வேண்டியதுதான். LCM எடுக்கனா முதல்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அண்ட் இந்த கேயும் நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை ஒரு 6/6, இது 6, ஏன்னா இங்கே LCM 6 தான் எடுக்க போகிறேன், 3 2, அதாவது 6k/6 எழுதிக்க போகிறேன், சிம்பிளிஃபை பண்ணும்போது யூஸ் ஆகுங்கிறதுக்காக. இப்போ இங்கே என்ன ஆகும் போகுது, இன்ட்டு 2 பண்ணுங்க, இது என்ன ஆகும் 6 ஆகிடும். இங்கே என்ன இன்ட்டு 3 பண்ணுங்க. சரியா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வருது பாருங்க, நியூ உள்ள 110. இதை மைனஸ், சரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்க என்ன வரப்போகுது பாருங்க, 2 போனா என்ன ஆகும், 4k minus 40. இங்க என்ன plus 3k minus 15 whole divided by 6 equal to 6k by 6. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும் பாருங்க, இங்க என்ன 4k கரெக்டா. இப்போ ஒன்லி k டேர்ம்ஸ் எல்லாம் ஒண்ணா குரூப்பிங் பண்ணிடுவோம், கான்ஸ்டன்ட் தனியா பிரிச்சுட்டா ஆன்சர் வரப்போகுது. இங்க பாருங்க, இங்க என்ன 4k plus 3k 7k ஆயிடுமா. அடுத்த ஸ்டெப் இங்க எழுதுவோமா, 110 minus இங்க 7k minus 55 by 6, 7k minus 55 by 6 equal to 6k by 6. இப்போ நம்ம இன்னும் பெட்டரா பண்ண என்ன பண்ணலாம், LCM எடுத்துருவோம், 6 ஃபுல்லாவே எலிமினேட் பண்ணிடுவோம், இன்னும் ஈஸியா இருக்கும். சரியா?
இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 6 டிவைட் பண்ண போறேன். எல்சிஎம் பண்ணிடலாம். இப்போ டினாமினேட்டர் உள்ள 6 எல்லாம் கேன்சல் ஆக போகுது. நியூமரேட்டர்ல என்ன 660 மைனஸ் வந்து காமன், ஞாபகம் வச்சுங்க, மைனஸ் காமன், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ காமன்னா என்ன ஆகும் பாருங்க, minus 7k plus 55 is equal to 6k. சரியா, is equal to 6k. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆக போகுது பாருங்க, இந்த 7k அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன பாருங்க, இது என்ன ஆகும், 660 னா 5 11 715 equal to 6 plus 7 13k. சரியா, 6 plus 7 13k. அடுத்த ஸ்டெப் பாருங்க, k equal to 715 by 13. இப்போ ஆன்சர் என்ன பாருங்க, this is 5 13s are 65, இன்னொரு 6 இருக்கு 65 55. ஆன்சர் என்ன, k equal to 55. k கிடைச்சாச்சு. ஒன்ஸ் k கிடைச்சிச்சுன்னா பாருங்க, ஈஸியா இதுல ஒரு தடவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இந்த பார்ட் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, மற்ற இடத்துல எங்கேயுமே வேலை இல்லை. இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ண வேண்டிய வேலை இருக்கு. பண்ணியாச்சுன்னா அடுத்த டேர்ம்ஸ் ஈஸி. இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண பாருங்க, எக்ஸ் சப்ஸ்டிட்யூட்டிங் இன் 1. இங்க பாருங்க, கேக் பல 55 விட 55 minus 30 உடனே ஆன்சர் in 1, substituting in 1. 1ல போட்டா என்ன நடக்க போகுது பாருங்க, that is x equal to 55 minus 20 is equal to 35. x 35 கிடைச்சாச்சா. அடுத்து நான் என்ன பண்ணுவேன், 2ல போடுவேன் in 2. 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, y equal to, இங்க என்ன 55 கேக் பல போட்டா என்ன 110 ஆகுமா இது. அப்போ y equal to 110 minus 20 by 3. 110 minus 20 by 3. அப்ப என்ன 90 by 3. ஆன்சர் என்ன 30. y equal to 30. அடுத்து பாருங்க, xy அடுத்து z அதேதான். கேக் பல 55 போட்டா 55 minus 50 என்ன 5 என்ன 50 ஆயிடுமா. அதாவது z equal to 55 minus 5 by 2 எவ்வளவு 50 by 2. 50 by 2 என்ன 25. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு பாருங்க, சிம்பிளி என்ன ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் x equal to 35, y equal to 30 and z equal to 25. நம்ம ஏற்கனவே இதை பத்தி இதை டிஸ்கஸ் பண்றோம். ஆன்சர் கூட நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துருவோம். ஏற்கனவே இங்க 55 வரும், இங்கேயும் 55 90 by 2 y 30 தானே, இங்கேயும் 55 வரும், x-க்கு 55 ஏற்கனவே செக் பண்ணியாச்சு. ஆன்சர் k-யும் நமக்கு ஃபைனலாக சிம்பிளை பண்ணும்போது k-யோட வேல்யூ 55 தான் வந்தது. போன எக்ஸசைஸ் போன மெத்தட்ல பண்ணும்போதே நமக்கு என்ன வந்தது, இதை ஈக்குவேட் பண்ணி 55 வந்தது. இங்க சால்வ் பண்ணும்போது அதே 55 தான் வந்திருக்கு பாருங்க. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு மெத்தடுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பட் எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு மெத்தடை அவங்க சூஸ் பண்ணி வச்சேன், உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறது. போன மெத்தட் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அதுவும் ஒய்இசட் தான், 2 வேரியபிள் தான், அதுவும் கஷ்டம் கிடையாது, இதுவும் கஷ்டம் கிடையாது. அங்கே மாதிரி யோசிக்க வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் கேன்னு வச்சுட்டு எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேயை மாற்றிட்டு இந்த இந்த இன்இக்வாலிட்டியில போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா. ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுங்க, அப்போதான் மேத்ஸ்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எப்போ வேணாலும் சம் பண்ற அளவுக்கு நம்பிக்கை கிடைக்கும். சரியா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.